யூ ஆர் பிளஸட். இயேசு கிறிஸ்து சிந்தப்பட்ட ரத்தத்தினாலே நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். கடந்த செய்தியில் ராஜ்யத்தின் வல்லமை நம்மளோட வாழ்க்கையிலேருந்து வெளிப்படுகிற காரியங்களை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போது ராஜ்யத்தின் வல்லமை நம்மளோட வாழ்க்கையிலேருந்து வெளிப்படுகிறது அப்படின்னா நம்ம பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து நம்மளோட வாழ்க்கை இயங்குகிற முறையை பற்றி நம்ம பார்த்தோம். ஒருவேளை பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து தான் என்னுடைய வாழ்க்கை இயங்குகிறது அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா அதுக்கான மாற்றங்கள் நம்மளோட வாழ்க்கையில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய வாழ்க்கையில் இணைந்திருக்கிறாரு, நம்ம அவருடைய பிரசன்னத்தோடு இயங்கி கொண்டிருக்கிறோம் அப்படின்னா முதல்ல நம்மளோட வாழ்க்கையில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும், மனம் புதிதாகிறது நடக்கும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவருடைய பரிபூர்ண சித்தம் என்னதென்று அறிந்து நம்மளுடைய மனம் புதிதாகிறதுனாலே நாம் மறுரூபம் ஆக்கப்படுகிறோம் அப்படின்னு வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். மறுரூபம்னா நம்மளுடைய சரீரம் அப்படியே இன்னொரு இதுவாக மாறுறது மாத்திரம் இல்லைங்க, நம்ம இப்போ போய் கொண்டிருக்கிற எந்த காரியமாக இருந்தாலும், நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்திருந்தாலும், நம்மளுடைய பொருளாதாரம் எப்படி இருந்திருந்தாலும், நம்மளுடைய ஊழியங்கள் எப்படி இருந்திருந்தாலும், நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்தாலும், பரிசுத்த ஆவியானவரால் இயங்கப்படும் பொழுது அது அப்படியே மறுரூபமாக்கப்படுகிறத நம்ம பார்ப்போம். எப்படி மறுரூபமாக்கப்படணும்னா மனம் புதிதாகிறதுனாலே. பரிசுத்த ஆவியானவரால் மாத்திரமே நம்மளுடைய இருதயத்தை புதிதாக்க முடியும், நம்மளுடைய சிந்தனைகளை கழுவ முடியும், பாசிட்டிவாக நேர்மறையாய் நம்மளுடைய சிந்தனைகளை இயங்க வைக்க முடியும். மனிதர்களோட உதவியோ நம்மளுடைய காரியங்களோ நம்மளுடைய மோட்டிவேஷனோ என்ன பண்ணாது, ஒரு நாளும் பண்ணாதுங்க. அது பண்ணலாம், கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம், இல்லை ஒரு தாழ்வை பார்த்தாலோ இல்லை இன்னொரு மனிதர்களுடைய வீழ்ச்சியை பார்த்தாலோ நம்மளும் சோர்ந்து போகிறவர்களாக இருக்கும். ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு நம்ம வாழ்க்கை இயங்கும் பொழுது நம்ம மனம் புதிதாகிறத நம்மளால் பார்க்க முடியும். மனம் புதிதாகிறதுனாலே நாம் மறுரூபம் ஆக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். இந்த மாதம் கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் மறுரூபம் ஆகிறத கர்த்தர் உங்களை காண்பிக்க போகிறாரு. உங்களுடைய வாழ்க்கை மறுரூபம் ஆறுது இந்த உலகம் பார்க்க போகுது. உங்களுடைய பொருளாதாரம் மறுரூபம் ஆகிறது இந்த உலகம் பார்க்க பொழுது. உங்களுடைய குடும்ப வாழ்க்கை மறுரூபமாகிறது இந்த உலகம் பார்க்க பொழுது. நம்ம பரிசுத்த ஆவியானவரால் இயங்கப்படும் பொழுது நம் மறுரூபம் ஆகிறத இந்த உலகம் பார்க்கிறதா இருக்கும். பரலோக வல்லமை நம்மளோட வாழ்க்கையிலேருந்து வெளிப்படுகிறத நீங்களே பார்க்கிறவர்களாய் இருப்பீங்க. 2வது, பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு நம்ம இயங்கும் பொழுது நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கும்னா கனி கொடுக்கிற வாழ்க்கை இருக்குங்க. கனி கொடுக்கிற வாழ்க்கை அப்படின்னா யோவான் 15:16 வாசிக்கிறோம், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எதுக்கு தெரிந்து கொண்டார்னா நாம் கனி கொடுக்கும்படி கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டார் அப்படின்னு வாசிக்கிறோம். நல்லா புரிஞ்சுங்க, கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டது அப்படின்னா கர்த்தர் நம்மளுடைய தகப்பனும் தாயுமாக இருக்கிறார். எப்படின்னா நம்மளால் நம்மளுடைய அப்பா அம்மாவை என்ன பண்ண முடியாது, நம்மளுடைய தாயும் தகப்பனையும் தேர்ந்தெடுக்க முடியாது. அது கர்த்தரால் வருகிற ஈவாக இருக்கிறது. அது மாத்திரம் இல்லைங்க, நான் எந்த கோர்ட்டுக்கு போயிட்டு யாரை வச்சு அவங்க எங்கள் அப்பா அம்மாவே இல்லை அப்படின்னு சொன்னாலும் அது என்ன ஆகாது, அது செல்லுபடியாகாது. ஏன்னா அவங்க தான் என்னை பெற்றாங்க. ஏன்னா ரத்தத்தினால சம்பந்தப்பட்டதாய் இருக்கிறது. அவர்களுடைய எல்லா ஆசீர்வாதமும் அவர்களுடைய எல்லா உயர்வும் அது என்னையும் சேர்கிறதா இருக்கிறது. அந்த மாதிரி தான் கர்த்தர் நம்மை எப்படி தெரிந்து கொண்டார்னா கிறிஸ்துவோடைய ரத்தத்தினால நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. அவருடைய எல்லா ஆசீர்வாதமும் அவருடைய எல்லா மேன்மைகளையும் நமக்கும் தந்திருக்கிறாரு. நான் அவரை தெரிந்து கொள்வது எப்படி தெரியுமா இருக்கு, ஒரு நண்பனை சூஸ் பண்ணுற மாதிரி. பாதியிலே வரும், பாதியிலே போயிடும். அவங்களுடைய இப்போ என்னுடைய நண்பனாக ஒருத்தர் இருக்கிறாருன்றதுனால அவருடைய சொத்து பத்துக்களை என்னால் கிளைம் பண்ண முடியுமா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலோ இல்லை யாரை வச்சு நான் பேசினாலோ அது எனக்கு கிளைம் ஆகுமா? இல்லை, அவர் என்னுடைய நண்பர் மாத்திரம்தான். அதனால் கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கும் நம்ம கர்த்தரை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் என்ன இருக்குது, நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆனால் இந்த வேதத்தில் அழகாக இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். யோவான் 15:16 அவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. எதுக்குன்னா நான் கனி தருகிற வாழ்க்கை வாழும்படிக்கு. அப்போது கனி கொடுக்கிற வாழ்க்கை என்னோட வாழ்க்கையில் இருக்கணும்னு எதுக்கு தேர்ந்தெடுத்தார்னா எல்லா பரலோக நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் என்னை சேரணும். அப்போ நான் பரிசுத்த ஆவியானவரால்
நடத்தப்படும் பொழுது பரலோக வல்லமைகள், கர்த்தர் என்னை எதுக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறாரோ அந்த வல்லமைகளே என்னோட வாழ்க்கையிலேருந்து வெளிப்படுகிறதாய் இருக்கிறது. மூணாவது, டிவைன் ஃபெய்த், தெய்வீக விசுவாசம். அந்த தெய்வீக விசுவாசம் என்னதுன்னா, சூப்பர் நேச்சுரல் ஃபெய்த்தை கிளைம் பண்ணுறது. அப்படின்னா இயற்கைக்கு அப்பாற்பட்டவைகளை நான் விசுவாசிப்பதும் அதை பெற்றுக்கொள்வதும். வேதத்தை அழகாக ஒரு வசனத்தில் வாசிக்கிறோம், எபிரேயர் 11:1. விசுவாசம் நம்பப்படுகிறதுனால அல்ல, காணப்படாதவைகள்னால உருவாக்கப்படுகிறதா இருக்குது. அப்போது நான் காணப்படாதவைகளை விசுவாசித்து பரலோகத்தில் நான் பரலோகத்தை பார்த்துருக்கேன்னா இல்லைங்க, ஆனால் பரலோக மகிமை என்னுடையதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். பரலோக ஆசீர்வாதம் என்னுடையதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். பரலோக வல்லமைகள் என்னுடையதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்பொழுது அந்த விசுவாசம் நான் காணப்படாதவைகளை எனக்கு கொண்டு வந்து கொடுக்கிறதாய் இருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவரால் நம்ம இயக்கப்படும் பொழுது அந்த காணப்படாதவைகளின் விசுவாசத்தை கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையில பெருக்கி கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்ம எப்போ அந்த காணப்படாதவைகளை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பத்திலிருந்து நம்ம பரலோக வல்லமைகளை ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், பரலோக வல்லமையில இயங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா நம்ம காணப்படாதவைகளை எப்படி விசுவாசிக்க முடியும்னா பரிசுத்த ஆவியானவரால் நம்ம இயங்கப்படும் பொழுது. ஹல்லேலூயா. அப்போ பரலோக வல்லமைகள் நம்மளோட வாழ்க்கையிலிருந்து வெளிப்படுகிறது அப்படின்றதுக்கான சில மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதுனா அது பரிசுத்த ஆவியினால நம்ம நடக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் நடக்கிற மனம் மாற்றத்தினாலையும் கனி கொடுக்கிற வாழ்வுனாலையும் தெய்வீக விசுவாசத்தினாலையும் நடைபெறுகிறதா இருக்குது. இந்த மாதம் நம்ம பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படும் பொழுது இந்த மாற்றங்களை நம்ம வாஞ்சிக்கும் பொழுது பரலோக வல்லமையை நம்ம வாழ்க்கையிலேருந்து வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில் அநேக அற்புதமான காரியங்களை செய்வார் என்று. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற இயேசப்பா, துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றிகள் நாங்கள் ஏறெடுக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேருடைய வாழ்க்கையிலையும் பரலோக வல்லமைகள் வெளிப்பட்டு தகப்பனே பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை முறையை கட்டளையிடுகிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவிக்கிற நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. எங்களுடைய சபை மெல்கிசேதேக் ஹவுஸ் ஆஃப் க்ளோரி கோடம்பாக்கத்தில் அமைந்திருக்கிறது. எங்களோடு கூட இணைய வேண்டும் என்றால் நீங்கள் கீழே பார்க்குற இணையதளங்களுக்கு, எங்களுடைய சோஷியல் மீடியா பக்கங்களுக்கோ இல்லை கான்டாக்ட் நம்பருக்கோ இல்லை மெயில் ஐடிக்கோ எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எங்களோட இணையறதுக்கான முறைகளை உங்களை கைட் பண்ணுவாங்க. எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் 8 மணிக்கு ஆராதனை நடக்குது. வாங்க, நம்ம தொடர்ந்து கர்த்தரை சேர்ந்து ஆராதிப்போம். அது மாத்திரம் இல்லை, கார்ப்பரேட் ஃபெலோஷிப் மதியானம் எல்லா வெள்ளிக்கிழமையும் மதியானம் 1 மணிக்கு ஆன்லைனில் வச்சு நடத்துகிறோம். நீங்கள் பங்கு பெறுவீங்கன்னா அது வாழ்க்கைக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். நிறைய உபவாச கூடுகைகள் நடக்கிறது. ஒருவேளை நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் இணைந்து இருந்தீங்கன்னா அதுக்கான அப்டேட்ஸ் பார்க்க முடியும். நீங்கள் எங்களோடு கூட கலந்து கொண்டு கர்த்தரை ஆராதிக்க முடியும். காட் பிளஸ் யூ.